Thanks for watching Vaikuntham TV. Please like, share, and subscribe our channel. 2025 சனி பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அது கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கண்டங்கள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத தண்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கெடுதல் பண்ணுதோ இல்லையோ, ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரீத்தி. நம்மளோட ராஜயோகம் டிவியில உங்களுக்கு சனி பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல உங்க மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். சனி பயிற்சியில எந்த தெய்வத்தை வழிபடணும், யார் யாரெல்லாம் சேஃபா இருக்கணும், எந்த ராசிகள் வாகனத்துல கவனமா இருக்கணும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்குல்ல. உங்க சார்பா அந்த கேள்விகள் எல்லாம் நான் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள்கிட்ட கேட்க போறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2025 சனி பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 பிப்ரவரி மாசத்துல தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அது கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கண்டங்கள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத தண்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கெடுதல் பண்ணுதோ இல்லையோ, ஆனால் கன்னி ராசியை சேர்ந்த உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணமாக கணவனுக்கு இந்த கன்னி ராசியாக இருந்து கண்டகச்சனி வைங்களே, மனைவிக்கு மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது, மனைவி இல்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படுவது, எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயம் ஏற்படுவது, தான் பயப்படுறோம் அப்படிங்கிறத விட தன்னை சுற்றி உள்ளவங்களை எல்லாம் கவலைப்படக்கூடிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத தண்ட செலவு அப்படிங்கிற மருத்துவ செலவு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். தேவையில்லாத பிரிவுகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்துன்னு வைங்களே, அந்த பிரிவு கூட ஆத்மார்த்தமான பிரிவாக, நியாயமான பிரிவாக, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பிரிவுகளை கொடுக்கும். அதுவே உங்களுடைய சுய ஜாதகம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த கண்டக சனியில் தேவையில்லாமல் பிரிவு ஏற்படக்கூடிய, பிரிஞ்சு இருக்க வேண்டிய, காலத்துக்கு நேரத்துக்கு மனைவியால் சாப்பிட்ட கணவன்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனைவியுடைய பிரிவு ஏற்பட்டு கண்ட நேரங்களில் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த கண்டகச்சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கும். சரியான நேரத்தில் சரியான வேலைகளை முறையாக செய்ய முடியாத தடங்கள் தாமதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு இந்த சனி பகவானுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். தனக்கு கஷ்டம் வருது, தனக்கு நோய் வருது அப்படிங்கிறத விட தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் நோய் நொடி வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சனியாகவும் இந்த கண்டகச்சனி அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். குடும்பத்தோடு உள்ளவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது, அதே மாதிரி ஓரளவு காசு பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடல் கடந்த பயணம் அமைகிறது, உள்ளூர்ல உத்தியோகம் உள்ளவங்களுக்கு உலக அளவில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களையும் இந்த கண்டகச்சனி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. சொந்த வீடு இல்லையே, சொந்த வாகனம் இல்லைன்னு கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு வாகனம் கொடுத்துரும். ஆனால் அந்த சொந்த வீடு வாகனத்தில் தேவையில்லாத கடன் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த சனி பகவான் வந்துட்டு இருப்பாரு. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உள்ளவங்க இந்த கண்டகச்சனி வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில் உங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உடம்பு போடுறது, வெயிட் கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல எடை அதிகமாகிறது, உருவ அமைப்பில் மாறி மாறி இருக்கக்கூடியது, உடல் அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது, எதிர்மறையான ஒரு சில சூழல்களை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகளில் இந்த கண்டகச்சனி இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா வந்துட்டு இருக்குது. எவ்வளவு உடற்பயிற்சி பண்ணினா எவ்வளவுதான் நம்ம நடைபயிற்சி வச்சுக்கிட்டாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய, ஒரு சில தாமதங்களை சந்திக்கக்கூடிய, ஒரு சில பிரிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சார், கன்னிராசியை பத்தி சொன்னீங்க. நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது நீங்க சொல்லும் போதே தெரியுது. இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நிம்மதியோட அவங்க வாழறதுக்கு ஏதாவது பரிகாரமோ தெய்வ வழிபாடோ இருக்கா?
பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கண்டகச்சனி அப்படிங்கிற விதியை மாற்ற முடியாது. அதே மாதிரி கஷ்டம் அப்படிங்கிற சூழலையும் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் அந்த கஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நாம் ஒரு சில அனுபவங்களை பெற்றுக்கிறதுக்காக அல்லது அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய மனோபக்குவம் கிடைக்கிறதுக்காக ஒரு சில வழிபாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த கண்டக சனியில் கூட எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஆறு, ஏரி, குளம் சம்பந்தப்பட்ட ஏரி கரைகளில் ஆங்காங்கே பிள்ளையார் இருந்துகிட்டு இருக்கும். மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை விட இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய அல்லது அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய தொல்லைகளை ஓரளவு கிள்ளி எறிய முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம், யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். ஓகே சார். ஸோ ஆனால் குலதெய்வ விருட்சம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடியதுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளோட அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, கன்னிராசியை சார்ந்தவங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் விலகிறதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு? பொதுவாகவே சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரிவு, சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. படைச்ச ஈசனே தடுக்க முடியாத ஒரு வல்லமை சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை. இருந்தாலும் இந்த பிரிவு அப்படிங்கிற விஷயத்தை தடுக்க முடியாமல் இருந்தால் கூட அந்த பிரிவு அப்படிங்கிறது நியாயமான பிரிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நியாயமான ஒரு வாதம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நியாயமான பிரிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உள்ளூரில் வேலை பார்க்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒரே ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட கணவன் அல்லது மனைவிக்கு உயர்ந்த வேலை கிடைக்கக்கூடியது, உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியது, அது வெளியூரில் கிடைக்கக்கூடியது, அதாவது வெளியூருக்கு மாற்றலாகி போகக்கூடிய ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிவு அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் அந்த பிரிவுகளோட தன்னுடைய குடும்பத்தை மறக்க முடியாத ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குலதெய்வ விருட்சம் அமையும் அப்படிங்கிறது குடும்ப மேன்மைக்கான விதி. ஓகே சார். ஸோ பிரிவு கண்டு கலங்க வேணாம், அதில் ஒரு நன்மையோட ஒரு பிரிவு நம்மளோட குலதெய்வ விருட்சம் கொடுக்கும்னு சொல்லி தெளிவான விளக்கத்தையும், அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 சனி பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களையும் நம்மளோட ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் 12 ராசிக்கான தின பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும், உங்களோட அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண்கள், இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை
குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். Thanks for watching Vaikuntham TV. Please like, share, and subscribe our channel.